ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக மணக்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணுன்னு தோணுது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இப்போ அரைக்கிற மசாலா பார்த்துக்கலாம். இதை நம்ம எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். புளியை நல்லா ஊற வச்சிடலாம் 1 மணி நேரம். அப்புறம் இதை சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிற கருவேப்பிலை அதையும் தாளிக்கிறதுக்கு நம்ம அறுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மீன் எடுத்துருக்குறேன். இப்போது மெழுகு சீரகம் ரெண்டும் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கிற 2-3 டேபிள் ஸ்பூன். இப்போது வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ அறுத்து வச்சுக்கிற சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா மசாலா வதக்கணும். இப்போ இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். நம்மளுக்கு மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி வதக்கி விடலாம். இப்போ இந்த டைமில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போது மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மசாலையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு இப்போ இந்த டைமில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தா அதை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொழும்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது இந்த டைம்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஜார் அரிசி சேர்த்துட்டு மறுபடியும் திட்டமாக தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை நான் சேர்த்துக்கிறேன். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொழும்பு கொதிக்கிட்டோம். உப்பெல்லாம் சரியாக இருக்கா இந்த டைமில் செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொழும்பு இந்த திக்னஸ் போதும். இப்போ இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீன் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு மீன் ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போ மீன் நல்லா சேர்த்துட்ட பிறகு நம்ம கலக்கி விடக்கூடாது. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லேசாக கீழே மேலே மீன் இப்படி பண்ணிவிட்டு இதுனா ஃபிஷ் கறி மசாலா இது ஒரு சின்ன பேக்கெட் வாங்கி நான் இது சேர்க்க போகிறேன். பாருங்கள், இது சேர்த்துட்டு நம்ம கொழும்பு ஃபுல்லாக கலக்கி விடக்கூடாது. வெறும் அந்த மசாலா ஒண்டி இப்படி கொஞ்சம் லேசாக இப்படி பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு நம்ம இதை தொடுறது வேண்டாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மசாலா மீன் குழம்பு எல்லாம் செட் ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ருசியான டேஸ்டான நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கவே இன்னும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.